ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் கருணையினால் அவனை பற்றி அவனுடைய தூதரை பற்றி விளங்கும் முகமாக அல்லாஹ் அமரச் செய்துள்ளான். அருமையான சகோதரர்களே, இன்றைய தினம் இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தினம். 79 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று ஆயிடுச்சு. இந்த சுதந்திரத்தில் நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பெயர்கள் மாற்றப்படுகின்றன, தெருக்களுடைய பெயர் மாற்றப்படுகிறது, ஊருடைய பெயர் மாற்றப்படுகிறது, தாஜ்மஹால் இடிக்கப்பட வேண்டும், குதுப் மினார் தகர்க்கப்பட வேண்டும், இப்படியெல்லாம் பேசக்கூடிய காலகட்டம். ஆனால் இந்த நாட்டுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய ரசூல் அனைத்துக்குமே வழிகாட்டினார்கள், சுதந்திர போராட்டத்திற்கும் வழிகாட்டினார்கள். ஆச்சரியமான ஒரு ஹதீஸு, திருமிதி என்ற கிதாப், திருமிதி தெரியும், 6 சஹீஹ் சித்தாவுடைய கிதாபில் 3வது ரேஞ்சில் உள்ளது. புகாரி, முஸ்லிம், 3வது திருமிதி. இந்த திருமதியில 1421வது ஒரு ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான நம்பரை பார்த்துட்டு வந்துடுவேன். 1421வது ஒரு ஹதீஸ். இதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், மன் கத்ல லி மாலிஹி ஃபஹுவ ஷஹீதுன். ஒரு மனிதன் தன்னுடைய பொருளை பாதுகாப்பதற்காக கொல்லப்பட்டான் என்று சொன்னால், அந்த சண்டையில் அவன் கொல்லப்பட்டான் என்று சொன்னால் அவன் ஷஹீதாகி விடுவான். ஷஹீதுடைய அந்தஸ்து அவனுக்கு கிடைச்சிடும். இப்போ நான் கொண்டு போகிறோம், ஒரு பேக்கில் காசு வச்சுருக்கோம், அந்த பணத்தை ஒருத்தன் பிடுங்க ட்ரை பண்ணுறான், அவனோட மல்லு கட்டி நிற்கிறோம், அவன் நம்மளை கத்தியால் குத்திட்டு உயிர் போயிருக்குன்னு சொன்னால் ஷஹீதுடைய அந்தஸ்து. ஒரு மண்ணை மீட்பதற்காக, ஒரு நாட்டை மீட்பதற்காக யுத்தம் செய்து அவன் கொல்லப்பட்டால் அவனும் ஒரு ஷஹீத். தன்னுடைய மனைவி மக்களை, குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஒருவன் கொல்லப்பட்டால் அவனும் ஷஹீத் என்று 3 ஷஹீதுகளை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டேன் என்று சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் காணப்படுகிறது. இந்த ஹதீஸை மையமாக வைத்துதான் அன்றைய காலகட்டத்தில் உலமாக்கள் 30-40 வாக்கில் 1930-40 எல்லா ஜும்மா மேடைகளிலும் இந்த ஹதீஸை சொல்லி முஸ்லிம்களை தூண்டிவிட்டார்கள். முஸ்லிம்கள் அதனால் அதிகமான நபர்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுடைய பங்கு பொருளாதார உதவி செய்வதிலும் உயிர் தியாகம் செய்வதிலும் அதிகமான பங்கு. சும்மா ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லுவோம். பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெல்லிக்கு போயிருப்பீங்க. டெல்லி கேட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா, அந்த உயிர் தியாகம் செய்தவர்களுடைய 95,000 சில்லற அந்த நபருடைய பெயர்களை எழுதி வச்சிருப்பாங்க. 95,000க்கு மேற்பட்ட சுதந்திரத்திற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்யப்பட்டவர்களை எழுதி வைத்திருப்பாங்க. அதில் 61,945 பேர் முஸ்லீம்கள். 1,00,000 பேர்னு வைங்க. அப்போ எத்தனை சதவீதம்? 62% முஸ்லீம். இன்னைக்கு போனால் அதெல்லாம் அழிக்க முடியாது, பேரை மாற்றம் அதை தூக்கி போட்டுடலாம். ஆனால் வரலாற்றுலாம் மாற்ற முடியாது. எவ்வளோ பெரிய அரசுகள் வந்தாலும் வரலாற்றையெல்லாம் மாற்ற முடியாது. தெரு பேரையும் ஊர் பேரையும் தான் மாற்றிட்டு போக முடியும், வேற வரலாறு மாறாது. அங்கே உள்ள 95,000 பேர்களில் 61,945 பேர் முஸ்லிம்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிலே இந்த சுதந்திரத்திற்காக நாம் செய்த பங்கை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லை அருமை சகோதரர்களே, குறிப்பாக முஸ்லீம்கள் மத்தியில் நிறைய பேர் விஷயங்கள் தெரியல. 1945 43 சுபாஷ் சந்திர போஸ் ஒரு கமிட்டி ஆரம்பிச்சார். அந்த கமிட்டிக்கு பேர் என்ன தெரியுமா வச்சாரு? ஆசாத் ஹிந்து.
ஆசாத் ஹிந்த் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு அதில் 15 மினிஸ்டர்கள் நியமிச்சாரு. அதில் 5 பேர் முஸ்லீம்கள். அதில் 15 பேரில் 5 பேர் முஸ்லீம்கள். இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இங்கே நிறைய பேர் கூடி இருக்கிறீங்கல்ல, இளையாங்குடி, அந்த இளையாங்குடியை சேர்ந்த ஒரு நபரும் அதில் இருந்தார். அவர் பேர் எம்ஜெட் கரீம் கனி, இளையாங்குடிக்காரர். சுபாஷ் சந்திர போஸ் நியமித்த 1943வது கமிட்டியில் அவர் இருந்தார். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 1943 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டது. அதில் இளையாங்குடியைச் சேர்ந்த எம்ஜெட் கரீம் கனி என்பது மினிஸ்டராக நியமிக்கப்பட்டார். இளையாங்குடிக்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும்? நிறைய பேர் இளையாங்குடிக்காரங்க இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரியும்? அதனால் ஒரு மினிஸ்டர் இருந்தார். அதுக்கு ஆசாத் ஹிந்துன்னு பேர் வச்சாருன்னா, தன்னுடைய இராணுவம் ஒரு கொரில்லா போர் நடத்தக்கூடாது, ஒரு நாட்டுடைய இராணுவமா இருக்கணும் என்பதற்காக வேண்டி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாலே 5 ஆண்டுகளுக்கு முன் 47 சுதந்திரம், 5 வருஷத்துக்கு முன்னாலேயே 4 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த கமிட்டி ஆரம்பிச்சு இது இந்திய இராணுவம் தான் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி சுபாஷ் சந்திர போஸ் அந்த கமிட்டி ஆரம்பிச்சார். அதுக்கு நிதி திரட்டுவதற்காக வேண்டி உலகம் முழுசுதா, ஜப்பான் போனார், லண்டன் போனார், எங்கெங்கேயும் போனார். கடைசியில் பர்மாவுக்கு போயிருக்க நேரத்தில் அவர் எதிர்பார்த்த நிதி வரவில்லை. ஹபீபுல்லா, வல்லல் ஹபீபுல்லா என்ற ஒரு நபரை சந்தித்தார். அந்த நபர், நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குன்னு கேட்டாங்க. நான் உங்கள் நாட்டுக்கு எதிர்பார்த்தது 1 கோடி ரூபாய் எதிர்பார்த்து வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுது, என்கிட்ட 1 கோடி ரூபாய் லிக்விடு கேஷா இல்லை, இந்தாங்க வீட்டு பத்திரம், இடத்தினுடைய பத்திரங்கள் என்று சொல்லி நகைகளை கொடுத்து அனுப்பி வைத்தார். அந்த ஹபீபுடைய கடைசியில் பிரிட்டிஷ்காரன் நெருக்கடியின் காரணமாக அங்கேருந்து அவர் விரட்டப்பட்டார். இந்தியாவில் ஒரு ஏழை, ஒரு ஓலை குடிசையில் தான் அவர் ஜனாசா வாடகை வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. 1 கோடி ரூபா கொடுத்த ஒரு முஸ்லீம்களை கடைசியில் ஒரு வாடகை வீட்டில், ஏழை வீட்டில் இருந்து தான் அவருடைய ஜனாசா எடுத்து செல்லப்பட்டது. இது முஸ்லீம்களுடைய வரலாறு. ஆனால் இன்னைக்கு நமக்கே இந்த வரலாறு தெரியலையே, அப்புறம் எப்படி அவங்க எப்படி சொல்லுவாங்க? நமக்கே இந்த வரலாறுகள் தெரியலையே. இது மட்டும் இல்லை, எத்தனையோ போராட்டம் நடந்துச்சு. 10/7/1806 முதல் சிப்பாய்க்குள் நடந்துச்சு. அதில் ஏன் சிப்பாய் கிளம்பு சொன்னால், இன்னைக்கு அதை சுதந்திர போராட்டத்துல இருந்து எடுத்துட்டாங்க. சுதந்திர போராட்ட வரலாறுக்கு அது சம்மந்தம் கிடையாது, அது மத ரீதியான சம்பந்தம்னு சொல்லிடுறாங்க. தோட்டாக்களை காய வைக்கிறதுக்காக வேண்டி பன்னி கொழுப்புகளையும் மாட்டு கொழுப்புகளையும் பயன்படுத்தினாங்க. அதனால முஸ்லீம்களும் இந்துக்களும் இணைந்து அந்த சிப்பாய் கலாத்தை இந்த ரவையை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், இந்த துப்பாக்கியில் இந்த ரவை எங்களுக்கு இருக்கக்கூடாது, பன்னி கொழுப்பு ஹராம் என்று சொல்லி அவங்க போராடினாங்க. 350 பேர் ஒரு சில மணி நேரங்களில் கொல்லப்பட்டாங்க சிப்பாய்கள். வேலூர் சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க. அதனால அருமையான சகோதரர்களே, முஸ்லீம்கள் உயிர் மானாவாரியாக விதைக்கப்பட்டது. கள்ளுக்கடை போராட்டம் அந்த நேரத்தில் 1 வருஷம் செயல் தண்டனை கிடைக்கும், கடுமையான தண்டனை கிடைக்கும். அந்த நேரத்தில் மதுரையில் கலந்து கொண்டவர்கள் மொத்தமாகவே 19 பேர். அந்த 19 பேர்ல முஸ்லீம்கள் 10 பேர். மற்ற எல்லா ஜாதிகளுக்கு 9 பேர் தான், முஸ்லீம்கள் மட்டும் 10 பேர். அப்படிப்பட்ட கள்ளுக்கடை 25/1/1922 தேதியில் நடத்தப்பட்ட கள்ளுக்கடை மதுரையில். அந்த போராட்டத்தில் 19 பேர் மொத்தமே கலந்துக்கிட்டவங்க, அதில் 10 பேர் முஸ்லீம்கள். இப்படியே வருஷம் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, கொடிகாத்த திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன்ல அந்த சம்பவத்தை பின்னால அவரை மட்டும் நினைப்படுத்தினாங்க. ஆனால் திருப்பூர்ல அவர் கொடியேற்றினார், திண்டுக்கல்ல மைதீன் கான், சென்னையில் அப்துல் லத்தீப், அக்பர் அலி, இவங்க மெயினாக நின்று பண்ணாங்க. ஆனால் இவங்க கொல்லப்படவில்லை, குற்றுயிரும் கொலையுயிருமாக தாக்கப்பட்டாங்க. இது நடந்தது 2/4/1932. ஆனால் இதெல்லாம் விட்டானுங்க. நான் திருப்பூர் குமரன் மட்டும் ஹிந்துங்கிறதுக்காக பிடிச்சி நீ தொங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அக்பருடைய பேரோ மற்ற பேரோ இதில் வர்றதே கிடையாது. அடுத்த வருஷம் ஜெயிலில் 1 வருஷம் கழிச்சு அதே நாளில் திரும்ப அந்த போராட்டத்தில் அவங்க கலந்து கொண்டார்கள். உப்பு சத்தியாகிரகம் காந்தியோடு சேர்ந்தவர்கள். எல்லா விஷயத்திலும் முஸ்லீம்களுடைய பணம், முஸ்லீம்களுடைய உயிர், முஸ்லீம்களுடைய உடல் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நாட்டில் உங்களுக்கு என்னென்ன சம்பந்தம்னு கேட்குறானுங்க. இந்த நாடே எங்களுக்கு ஒரு நாடு, நம்ம மண்ணின் மைந்தர்கள், வந்தேரிகள் இல்லை. முதல்ல முஸ்லீம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் வந்தேரிகள் கிடையாது, இந்த மண்ணுடைய எல்லா உரிமையும் பெற்றவர்கள் நாம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் பாகிஸ்தானுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நமக்கு சவுதிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. மக்கா மதினா ஹஜ்ஜு உம்ரா அங்கே இல்லைன்னா சவுதிக்கு நமக்கு வேலை இல்லை. என்ன வேலை இருக்கு? உம்ராவும் அங்கே இல்லைன்னா நமக்கு எங்க என்ன வேலை இருக்குது? இந்த மண்ணிலே புரியுது. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டை, இந்த மண்ணை முத்தமிடுவோரும் முஸ்லீம்கள். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? 5 நேர தொழுகை, முன் சொன்னது பின் சொன்னது ஃபர்து என்று இந்த மண்ணை முத்தமிடுபவரும் முஸ்லீம்கள். ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதி தாய் நாட்டை நேசிப்பது. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம், நான் சொல்லுவது உண்டு, இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்ல பாகிஸ்தான் ஜெயிச்சது என்பதற்காக கோஷமிடுவது ஜாயிஸே இல்லை, அனுமதியே கிடையாது. நம்ம நாட்டை தான் நான் அந்த நேரத்தில் பார்க்கணும்.
அவள் ஹிந்துவா, முஸ்லீமா, சீக்கியனா, அதெல்லாம் தேவை. எனக்கு என்னுடைய நாடு தேவை. அப்படித்தான் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரயில் போராட்டம் இருந்தாலும் சரி, கல்லுக்கட்ட போராட்டம் சரி, உப்பு சத்தியாகிரகம் இருந்தாலும் சரி, காந்திக்கு பக்கப்பலமாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள். காந்திக்கு பக்கம், நான் டேட் வாரியா சொல்லுவேன் முஸ்லீம்கள். இது மட்டும் கிடையாது. கடைசி மன்னருடைய பேர் என்ன? அதுவே நமக்கு தெரியாது. மௌலாய் பேரரசனுடைய கடைசி மன்னர் பகதூர் ஷா. அந்த பகதூர் ஷா கைது செய்யப்பட்டு ரங்கூன்ல சிறை வைக்கப்பட்டார். இந்தியாவில் அவரை வைக்கல, ரங்கூன்ல சிறை வச்சாங்க. அவர் அப்பவும் வந்து தேசப்பற்றோடு பேசி கொண்டு இருந்தார். ஒரு நாள் டிஃபன் கொடுக்கப்படுகிறது. 2 பிள்ளைகளுடைய தலையை வெட்டி அம்மாவுக்கு, ராணிக்கு ராஜாவுக்கும் வைக்கிறாங்க. ராணி கண்ணீர் வடிக்கிறார். பகதூர் ஷா சொன்னார், பொட்டாட்டியை பார்த்து சொல்றார், கவலைப்படாத, ஆங்கிலேயர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எதைத்தான், இந்த சோகத்தை தான். நாம் சோகத்தை தாங்கிக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் போனால் போது, நம்முடைய நாடு விடுதலை அடைந்தால் போதும் என்று சொன்னார் கடைசி மன்னன். இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இந்த நாட்டில் அந்நியர்களாகிவிட்டார்களா? சரி, ஒரு ஆலிம் ரீதியில் ஒரு ஹதீஸை கொண்டு வரணும் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய கடைசி யுத்தம் முஅத்தா போர்க்களம். முஅத்தா முஸ்லிம்கள் எத்தனை பேர் தெரியுமா? 3000 பேர். பத்ரம் மட்டும் நம்ம பேசுற காரணம், பத்ரம் முதல் யுத்தம். அதெல்லாம் 313 பேர், எதிரிகள் 1000 பேர் எல்லா ஆலிம்கள் அடிச்சு விடுவாங்க. ஆனா அதை விட கம்மியான பேர் 3000 பேர் 1,00,000 ரோமானியர்களை ஏற்று பண்ணாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலா தன்னுடைய கரத்தால் கொடுத்தது பச்சைக்கு முஸ்லிம்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பச்சை முஸ்லீம் லீக் கொடி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியூர் வெள்ளையிலான ஒரு கொடியை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா கையில கொடுத்தாங்க. 3000 பேர்ல ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய கையில பியூர் ஒயிட் கொடியை கொடுத்தாங்க. மொத்தா போர்கள் முதலாக அரபு உலகத்திற்கு அப்பாற்பட்டு நடந்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இன்னும் புகாரில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. ஸைதை பார்த்து சொன்னாங்க, குத்தில்த, நீ இறந்து விட்டால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். அவரும் இறந்து விட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். அவரும் இறந்து விட்டால் மீதம் இருப்பவர்கள் தனக்குள் ஒரு அமீரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். எவ்வளவு அழகான வார்த்தைகள் தெரியுமா? முதல் தளபதி ஸைத் இப்னு ஹாரிஸா. இந்த ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்னங்க தொடர்பு? இந்த ஸைதுக்கு நபிக்கு என்ன தொடர்பு? நபியுடைய வளர்ப்பு மகன். நபியுடைய வளர்ப்பு மகன் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய முறப்பொண்ண இந்த வளர்ப்பு மகன் ஸைதுக்கு தான் கட்டி கொடுத்தாங்க. குர்ஆன்ல எத்தனை சஹாபாக்கள் பேர் சொல்லப்பட்டிருக்கு? எத்தனை சஹாபாக்கள் பேர் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு? ஒரே ஒரு பேர் தான் இருக்கு, அவர் தான் ஸைது. இந்த ஸைது தான் முஅத்தா போர்ட்டுடைய தளபதி இருக்கிற ஸைது. அவருடைய பெயர் மட்டும்தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. வேற எந்த சஹாபியுடைய பேரும் சொல்லப்படல. என்ன விஷயமா சொல்றான்? ஸைதுடைய மனைவியை நாம் தலாக் விட வைத்து உமக்கு திருமணம் செய்து வைத்தது நாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த தலாக்குடைய விஷயத்தை பேசும்போது இந்த அம்மா குறைஷி பொண்ணும். யாரு? ஸைனப் ரலியல்லாஹு தான் குறைஷி கோத்திரத்துல உயர்ந்த கோத்திரம். இவர் அடிமை, ரசூலுல்லாஹ்ட்ட அடிமையா வந்தவர். ஸல்லல்லாஹு உரிமையிட்டாங்க. 2 பேருக்கு ஈகோ பிரச்சனை, கல்யாணம் ஒத்து வரல. அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர் அந்த பெண்ணை ஸைனபை நாம் திருமணம் செய்து தலாக் விடப்பட்டு உங்களுக்கு நாம் திருமணம் செய்து வைத்தோம் என்று அல்லாஹ் ஸைத் ரலியல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இவர் தான் அந்த முஅத்தா போர்ட்டுடைய தளபதி. ஒரு யூதன் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். 3 பேரும் தனித்தனியா கூப்பிட்டு சொன்னான், அல்லாஹ் மீது சத்தியமா நீங்க ஊருக்கு திரும்ப மாட்டீங்க, பொண்டாட்டி பிள்ளைக்கு முகத்தை பார்க்க மாட்டீங்க, ஏதாவது சாக்கு போய் சொல்லி தப்பிச்சு ஓடி போயிடுங்க. ஒரு யூதன் சொல்லிக் கொடுக்குறான், ஐடியா சொல்லிக் கொடுக்குறான், நீங்க திரும்ப மதீனாவுக்கு பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க வரமாட்டீங்க, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி யுத்தத்துக்கு போகாத, போனால் நீ வெட்டப்படுவாய். ஒரு நபியுடைய சொல்லி எனக்கு தெரியும், அவர் இப்படி சொன்னார் என்று சொன்னாலே அப்படி ஆகிவிடும் என்று சொன்னாங்க. 3 பேருமே ஏகோபித்து சொன்னார்கள், அதுதான் எங்களுடைய ஆசை, அதுதான் என்னுடைய ஆசை, எங்களுடைய லட்சியம், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வெட்டப்படுவதை விரும்புகிறோம் என்று சொன்னாங்க. அதே மாதிரியே ஸைத் ரலியல்லாஹு வெட்டப்பட்டாங்க. அடுத்த தளபதி ஸைதை பத்தி சொல்லிட்டேன். அடுத்த தளபதி இருக்காருல்ல ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். இவர் என்ன ரசூலுல்லாஹ்க்கு என்ன தொடர்பு? ரசூலுல்லாஹ் இவருக்கு என்ன உரை? தம்பி முறை. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர். ரசூலுல்லாஹ்வுக்கு தம்பி முறை. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டா, அவர் ஹிஜ்ரி 6ல் தான் எத்தியோப்பியில இருந்து ஹிஜ்ரத்து போனவர் ஹிஜ்ரி 6ல் தான் மதீனாவில் வர்றாரு. அப்போ பொண்டாட்டி பிள்ளைகளோட 6 கடைசி வைங்க 7, 8 2 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. இந்த யுத்தம் 9வது நாள் வருஷத்துல நடக்குது, ஹிஜ்ரி 9 நடக்குது. ஒரு 2 வருஷம் தான் பொண்டாட்டி பிள்ளைகளோடு அவர் வாழ்ந்தார், மதீனா மண்ணில் இருந்தார். அடுத்து முஅத்தா போர்க்களத்தில் போய் ஷஹீதாகி விட்டார். யாரு? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். அடுத்து அப்துல்லா இப்னு ரவாஹா.
ஜாஃபர் அபி தாலிப் கொடி கீழே விழும்போது அப்துல்லா இப்னு ரவாஹாவுடைய கையில இறைச்சி துண்டு இருந்துச்சு. அப்பதான் பல நாள் சாப்பிடாம ஒரு இறைச்சியை வாயில வச்சாரு. அப்துல்லா இப்னு ரவாஹா கூவி அழைக்கப்பட்ட உடனே அந்த துண்டை தூக்கி வீசி, இதெல்லாம் ஹதீஸ்ல எழுதுறாங்கங்க, ஆச்சரியமா இருக்கும். அந்த கறி துண்டை தூக்கி வீசிட்டு அந்த கொடியை போய் பற்றி பிடித்தார். அப்படி முஸ்லீம்கள் 2500 பேர் அந்த யுத்தத்தில் ஷஹீத் ஆயிட்டாங்க. 500 பேர் பேலன்ஸ் இருந்தாங்க. காலித் வலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமையேற்று சிறிய வெற்றியோடு மதீனாவை திரும்பினார். இது வரலாறு. இந்த வரலாற்றில் நமக்கு என்ன தெரிய வருகிறது? எல்லா காலகட்டத்திலும் முஸ்லீம்கள் உயிர் தியாகம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தன்னுடைய மண்ணுக்காக, தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் பெரும் பங்கு முஸ்லீம்களுக்கு உண்டு. இந்த சுதந்திரத்தை 79வது சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய நேரத்தில், இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் 2 சம்பவம் கிடையாது, எண்ணற்ற சம்பவங்கள். திப்பு சுல்தானை பற்றி பேசலாம் விடுங்க, இன்னைக்கு அதை பற்றி பேசினால குற்றவியல் சட்டத்தில் கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு, அரசு பண்ணிட்டு வாங்கி போல இருக்கு. திப்பு சுல்தான் உச்சரிச்சால இன்னைக்கு அரசு பண்ணிட்டு வாங்கி போல இருக்கு. அந்த அளவுக்கு நிலைமைகள் மோசமாகிட்டு இருக்கு. ஒரு வேளை வரலாம், இன்னும் சொல்றேன், இந்துத்துவ உச்சகட்டத்துக்கு எழுப்பலாம். எழும்பும் நேரத்தில் முஸ்லீம்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை என்று சொல்லலாம். முஸ்லீம்கள் நசுக்கப்படுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் முஸ்லீம்கள் தான். இதற்கெல்லாம் காரணம் முஸ்லீம்கள் தான். நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பாருங்க. குஜராத்ல 3000 பேர் விரட்டப்பட்டாங்க, பயந்து ஓடுனாங்க. ஓடுனா விட்டாங்களா? குழியில மொத்தமா தள்ளினாங்க, எரிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த ஓபி கலெக்ஷன்ல ஜமாத் சாத்திகள் அடிச்சடிச்சு ஓர விட்டாங்க. எதிர்த்து நின்றால் வெல்ல முடியுங்கிறத காட்டினது கடைசி போர். ஊபியில் நடந்த சம்பவம் ஜமாத் சாத்திகள் நிரூபித்த ஒரு உண்மை இல்லையா? அது மாதிரி முஸ்லீம்கள் நம்ம சிறுபான்மை 3000 பேர் 1,00,000 பேரை போய் எதிர்த்து நின்று வெற்றி கொண்டு வந்தாங்க. சிறுபான்மை என்று பயந்து செத்தோம் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் குட்டிட்டு தான் இருப்பான். கடைசி வரைக்கும் குட்டிட்டு தான் இருப்பான். ஒரு பூனை சீரும் போது, ஒரு நாய் சீரும், குலைக்கும் போது ஒரு பூனை சீரும். அது கூட முஸ்லீம்கள் கிடையாது. நம்ம பாகினமானது தானே இருக்கு. இந்த நாட்டில் நம்ம சிறுபான்மை தானே இருக்கு. இவங்களே நமக்கு சொல்லித்தது கோலையாக்கிடுவாங்க. நம்ம நாட்டில் இவங்க சிறுபான்மை தாங்க அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவில் தலை வச்சு படுத்திருக்கிறாங்க. ரத்தத்தோட ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா முன்னால வர்றாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு சொன்னா, யார சொல்லலாம், எவ்வளவு காலத்துக்கு தான் அடி வாங்குறது, திருப்பி அடிக்கிறதுக்கு உரிமை தாங்க அப்படின்னு கேட்டாங்க. மக்காவில் வச்சு திருப்பி அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை, உரிமையை கொடுக்கல. நீங்க என்ன கேட்பீங்கல்ல, அவர் ரசூலுல்லாஹ் பயந்து தானே போனாங்க, ஏத்து நிக்கல, எங்களையும் ஏத்து நிக்க சொல்றீங்கன்னு கேட்பீங்க. அதுக்கான வரலாற்றையும் சொல்றேன். ஹுபைப் ரலியல்லாஹு கேட்கறாங்க, அடிச்சு திருப்பி அடிக்கிறதுக்கு உரிமை தாங்கன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஹுபைப் ஃபஸ்ட், ஹுபைபே கொஞ்சம் அமைதியாயிரு, என்னை நபியா அனுப்பி அல்லாஹ் மீது சத்தியமாக சூரியனுடைய ஒளி எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் இந்த தீன் இஸ்லாம் போய் சேரும். சூரியனுடைய ஒளி எங்கே எல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் இந்த தீன் இஸ்லாம் போய் சேரும், அதுவரை நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பிறக்கும் போது ஒரு முஸ்லீம் இல்லை, வஃபாத்தாகும் போது 1,24,000 வீரமிகு முஸ்லீம்கள் எங்கேருந்து உருவானாங்க? ரசூலுல்லாஹ் நம்ம போதும், நம்ம கொண்டாட்டியை பாதுகாத்தா போதும், அபூபக்கர் நம்ம போதும், பத்ரீன்கள் 310 நம்மளும் நம்ம கொண்டாட்டி நல்லா இருந்தா போதும் நினைச்சிருந்தாங்கடா. இன்னைக்கு என்ன, நான் ஜும்மா பயானும் இல்லை, நீங்கள் ஜும்மாவில் பேசக்கூடியது கிடையாது இல்லையா? ஆனால் அந்த மக்கள் இந்த தீனுல் இஸ்லாம் தான் வேணும் என்று தியாகம் பண்ண விளைவு இன்னைக்கு எத்தனை கோடி முஸ்லீம்கள் இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே எண்ணத்திலே, ஒரே தெய்வம், ஒரே குரல், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். மாற்று கருத்துக்களை, கொள்கையில உட்பிரிவுகள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. நீ கையாட்டு, காலாட்டு, தக்பீர் நெஞ்சில கட்டு, தொடையில கட்டு, எங்கேயாவது கட்டிக்க. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாற்ற முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் கை வைக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை. அப்ப இந்த கொள்கையை உருவாக்குறது பெருமானார் ஸல்லல்லாஹு தோழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த நாடு நம்முடைய நாடுன்னு முதல்ல நினைங்க. இது என்னுடைய நாடு, இந்த மக்கள் என்னுடைய மக்கள், இங்க வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்னுடைய சகோதரர்கள். துரதிர்ஷ்டவசமாக ஒரு பள்ளி கூட ஒற்றுமையா கிடையாது. அது ஷைத்தானுடைய வேலை. ஒன்றுபட்ட முஸ்லீம்கள் எழுந்தார்கள் சொன்னா RSS அது மண்ணாங்கட்டியாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா முஸ்லீம்களுடைய வீக்னஸ் பயம், முகடைய வீக்னஸ் தன்னுடைய பொருள். காயிலாங்கடை யார்கிட்ட இருந்துச்சு? ஓப்பனா பேசுவோம், யார் கையில் இருந்துச்சு? தோல் மண்டி யார் கையில் இருந்துச்சு? இரும்பு வியாபாரம் யார் கையில் இருந்துச்சு? இன்னைக்கு அதோடைய வேலைக்காரர்கள் முஸ்லீம்கள், எஜமானர்கள்லாம் எவனோ ஒருத்தன். இவங்க தொழில் காசுக்காக வேண்டி தொழிலை கற்றுக் கொடுத்துட்டாங்க, காசுக்காக தொழிலை கற்றுக் கொடுத்துட்டாங்க, அதை ஹிக்மத்துல சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு தொழில்கள் முதல்ல முஸ்லீம்களா, தோல் மண்டி அவங்கதாப்பா, காயிலங்கடை அவங்கதாப்பா, இரும்பு வியாபாரம் அவங்கதாப்பா, செப்பல் அவங்கதாப்பா, இப்படிலாம் சொன்ன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு தொழில் முஸ்லீம்களுக்கு கையில கிடையாது.
எல்லாம் காசுக்காக விற்கப்பட்டு விட்டது. அதனால அருமையான சகோதரர்களே, தொழில்துறையை மட்டும் நம்பி இந்த சமுதாயம் இருந்தால் ஒரு காலகட்டத்துக்கு பின்னால நசுக்கப்படுவீர்கள். பிள்ளைங்களை படிக்க வைங்க, படிக்க வைன்னு சொல்லிச்சோன்னா என்ன செய்யறாங்க. இன்னொரு வேதனையான விஷயம் தெரியுமா? என்ன இருக்கு படிச்சிருக்க ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா படிச்சிருக்க? இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என்ன பண்ற? அத்தான் பிசினஸ்ல கலந்து உட்காந்துருக்கேன், செருப்படையில் உட்காந்துருக்கேன். செருப்படையில் கலந்துங்கிறது உட்கார்றதுக்கு எதுக்கு நீ பிஎஸ்சி இன்ஜினியர் ஆன? தெரியாது, பதில் தெரியாது. இதான் முஸ்லீம். ஒரு 6 மாசம் வேலை தருவாங்க, வேலை கிடைக்கணும், அத்தாவுடைய தொழிலுக்கே வந்திருப்பா அப்படி திரும்பி போடுறாங்க. பிள்ளைங்களை ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரணும். எத்தனை கவுன்சிலர் இருந்து, எத்தனை பேர் நம்மள்ட்ட வந்து தாசில்தார் இருக்காங்க, எத்தனை பேர் ஆர்ஐ இருக்கு. ஆர்ஐக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், தாசில்தாருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ட்ரை பண்றதே கிடையாது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதே கிடையாது. அதனால அருமையான சகோதரர்களே, இந்த நாடு நம்முடைய நாடு. இன்னொரு ஹிக்மத்தையும் உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஒரு நேரத்துல இந்துக்களுடைய ஆட்சியில் இருந்துச்சு. இந்துக்கள் ஆட்சியில் இருந்துச்சா, சேரன், சோழன், பாண்டியன், அவன் இவன் அந்த ஆளுநர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து யாரு கைக்கு வந்துச்சு? நவாபுடைய கை, முஸ்லீம்களுடைய கைக்கு வந்துச்சு. முஸ்லீம்களுடைய கையிலிருந்து யார் கைக்கு போச்சு? கிறிஸ்தவருடைய கைக்கு போச்சு. இப்ப திரும்ப கிறிஸ்தவர்கள் இருந்து யாருக்கு வந்திருக்கு? இந்துக்களுக்கு வந்திருக்கு. அடுத்த ரோல் கமிஷன் பிரகாரம் யாருக்கு வரணும்? முஸ்லீம்களுக்கு வரணும். அடுத்து எங்கெங்க வரணும்? முஸ்லீம்கள் கைக்கு வரணும். அல்லாஹ்வுடைய விதி இப்படித்தான். அடுத்த ஆட்சியாளர்கள் நீங்கள் தான். இந்த நாடு உங்கள் கையில தான் இருக்கும். ஆனால் உங்கள் மத்தியில் தேவை ஒற்றுமை, பெருமை இல்லாத ஒற்றுமை. அல்லாஹ் அப்படித்தான். இப்போ நான் சொன்னது உண்மையா பொய்யா? இந்துக்கள் கையில இருந்துச்சுல, அப்புறம் முஸ்லீம்கள் கைக்கு வந்துச்சுல, அப்புறம் கிறிஸ்தவர்கள் கைக்கு போச்சுல, இப்ப திரும்ப இந்துக்கள் கைக்கு வந்துருச்சுல, 2வது ரவுண்டு. அடுத்து முஸ்லீம்கள் கைக்கு தான் வரணும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இயற்கை. அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதும் கிடையாது. இந்த நாட்டுடைய சிறுபான்மையை நம்ம என்று ஒதுங்கி போக வேண்டியது. எதுனாலும் என்னுடைய மண்ணு தில்லா நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்று பாருங்க. ஒரு முஸ்லீமுக்கு பிரச்சனை இருந்தா 10 அந்த தெருவில் 10 முஸ்லீம்கள் ஸ்டேஷனுக்கு போங்க. ஒரே ஒருத்தருங்க தான் தேவை, ஆனா 10 பேர் ஸ்டேஷனுக்கு போங்க. முஸ்லீம் பாய் மேல கையை வச்சா ஊரே வருண்டான்னு சொல்லி நினைப்ப உருவாக்குங்க. சைக்காலஜின்னு பிரகாரம் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அவன் அடிச்சா நமக்கு என்ன அப்படின்னு போனீங்கன்னா, நாளைக்கு உங்களை அடிக்கும்போது அவன் நினைப்பான், அவன் அடிச்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஊபியில் நடந்த சம்பவம், மிகப்பெரிய ரவுடி கூட்டத்தையே துரத்தி அடிச்சு கோயிலுக்குள்ள ஒண்ணு சேர்த்துட்டானுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ மட்டும் கோயிலுக்குள்ள போகாம வேற இடத்துல ஒதுங்கி இருந்தால் ஒட்டுமொத்தமா தீ வச்சு கொளுத்தி இருப்போம், ஆனால் இந்த கோயிலை நாங்கள் மதிக்கிறோம்னு சொல்லிட்டு விட்டு வந்தாங்க. தெரியுமா வரலாறு? சமீபத்திய வரலாறு. அதனால முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்டு நின்றீர்கள் என்று சொன்னால் எந்த RSS ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பிஜேபி. ரொம்ப நாள் திராவிடம் இருக்கும்ல இந்த நாட்டில் கற்பனை பண்ணாதீங்க. ரொம்ப நாளும் திராவிடத்தில் நம்ம இருப்போம், பாதுகாப்பா இருப்பாங்கலாம் கற்பனைலாம் பண்ணி நினைச்சிடாதீங்க, ஏமாந்து போவீங்க. திராவிடம்லாம் ஸ்டாலினுக்கு பின்னால முடிஞ்சு போயிடும், எல்லாம் அப்படியே தலைகளை மாறிடுவாங்க. நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும், நம்மை நாம் பாதுகாக்கிற அளவுக்கு சக்தியை வளர்க்க வேண்டும். நமக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். 67 முஸ்லீம் கட்சிகள் இருக்கு, இயக்கங்களோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் ஒரு முஸ்லீம் இயக்கம். ஒரு சின்ன போராட்டம் டிசம்பர் 6 அன்னைக்கு 10 இடத்துல நடக்கும். வக்ஃப் சட்டம் போராட்டம் 100 இடத்துல நடக்கும். இதுதான் இன்றைய முஸ்லீம்களோட நிலைமை. ஒவ்வொருத்தரும் துவா செய்யுங்க. முஸ்லீம்கள் மத்தியிலே ஒரு தலைமை ஏற்பட வேண்டும். இந்திய முஸ்லீம்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டும். முந்தைய முஸ்லீம்கள் மத்தியிலே ஐக்கிய ஜமாத் ஏற்பட வேண்டும். மட்டும்தான் நம்மளால் பாதுகாக்க முடியும். ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கும்பலுக்கு தான் பயப்படுவான். அவன் எவ்வளவு பெரிய செல்வாக்க கும்பலா போனீங்கன்னா பயப்படுவானுங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக விரட்டிடுவாங்க. ஒரு தெருவுல ஒரு பிரச்சனை என்று கேட்டால் அந்த தெருவே முஸ்லீம் சமுதாயமே ஒன்று சேர்ந்து நிற்கணும். அது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ. அதனால திரும்பவும் சொல்றேன், ரொம்ப வளவலான்னு சொல்ல தேவையில்லை. என்னை விட இந்த விஷயத்துல நீங்க நன்கு தெரிஞ்சவங்க. நான் குர்ஆன் ஹதீஸை வேண்டாம், உங்களை விட ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும். சக்தி உள்ளவர்கள் துவா செய்யக்கூடிய சக்தி உள்ளவர்கள் துவா செய்யுங்க, செயல்படக்கூடியவர்கள் செயல்படுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமீரை நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நம்மை ஒன்று சேர்த்ததை, இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று சேர்த்ததை போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னால் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய முஸ்லீம்களை சுதந்திரமாக பாங்கு சொல்லி, சுதந்திரமாக தொழுது, சுதந்திரமாக மதர்சா நடத்தக்கூடிய தனித்துவமிக்க மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.